ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं चिरतारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे सदारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे हरे। हरे कृष्ण महामंत्र की प्रभात की गौरवमानदे। ஆனால் இஸ்கானுக்கு நல்ல பேர் இருக்கு பிரபு. அங்கே திருப்பதியில் கோவிந்தராஜன் டெம்பிள் போனோம் இல்லையா, அங்கே அகோபெல்மெண்ட் போனோம். அங்கே இது இங்கேயும் ரங்கநாத சுவாமிலையும் கொடுத்த பிரசாதம் கொடுத்தாங்க, அகோபெல்மெண்ட்லேயும் பிரசாதம் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அந்த அங்கே இருக்கிற அந்த பூஜாரி வந்து ஜனங்களை காப்பாற்றுறீங்க அப்படின்னாங்க. இஸ்கான் வந்து ஜனங்களை காப்பாற்றுறீங்க அப்படின்னாங்க. நல்ல பேர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆரம்பிக்கலாமா? 9.2 ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்ம்யம் சுசுகம் கர்துமவ்யயம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்ம்யம் சுசுகம் கர்துமவ்யயம். அது வாங்கி படி. படிச்சிருவியா? ஸ்லோ படிச்சிருவியா? இங்கிலீஷ் ஆனது பிரபுட்ட படி. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்ம்யம் சுசுகம் கர்துமவ்யயம். பிரபு நீங்கள் தமிழில் படிங்க டிரான்ஸ்லேஷன். இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதும் ஆகும். அந்நுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவதும் ஆகும். பொருள் மாதாஜி படிங்க. ஒரு பேராகிராஃப் நீங்கள் படிங்க, அருணாச்சல் ஒரு பேராகிராஃப் படிக்கட்டும். அது 2 பேராகிராஃப் போதும். பகவத்கீதையில் இந்த அத்தியாயம் இதற்கு முன்னர் விளக்கப்பட்ட கொள்கைகளுக்கும் தத்துவங்களுக்கும் சாரமாக நிகழ்வதால் இது அறிவின் அரசன் என்று அறியப்படுகின்றது. இந்தியாவில் 7 முக்கியமான தத்துவ ஞானிகள் உள்ளனர். கௌதமர், கபிலர், இறுதியாக வேதாந்த சுத்திரத்தை அறிய வியாசதேவர். எனவே தத்துவத்தின் துறையில் அறிவிற்கு பஞ்சமே இல்லை. வேதங்களையும் பல்வேறு தத்துவங்களையும் கற்பதால் பெறப்படும் ஞானத்தின் சாரமாக விளங்கும் இந்த 9ஆம் அத்தியாயத்தினை அறிவின் அரசன் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகிறார். இதுவே ரகசியங்களில் உத்தமமானது. ஏனெனில் ரகசியமான அறிவு என்பது உடலுக்கும் ஆத்மாவிற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வதை உள்ளடக்கியது. அத்தகைய ரகசிய அறிவு பக்தி தொண்டினை எட்டும் போது அந்த அறிவின் அரசனாக கருதப்படுகிறது. பொதுவாக இந்த ரகசிய அறிவு மக்களுக்கு கற்பிக்கப்படுவதில்லை. அவர்கள் வெளிப்புற அறிவை மட்டுமே பெறுகின்றனர். கல்வி என்பதை பொறுத்தவரை பொதுவாக அரசியல், சமூகவியல், பௌதிகம், ரசாயனம், கணிதம், வானவியல், பொறிவியல்
முதலிய பற்பல துறைகளில் மக்கள் ஆழ்ந்துள்ளனர். உலகெங்கிலும் பற்பல கல்வித்துறைகளும் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களும் உள்ளன. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆத்ம விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு கல்வி நிறுவனமோ பல்கலைக்கழகமோ இல்லை. இருப்பினும் ஆத்மாவே உடலின் மிக முக்கிய பகுதி. ஆத்மா இல்லாவிடில் உடலுக்கு எவ்வித மதிப்பும் இல்லை. ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த ஆத்மாவினை கவனிக்காமல் மக்கள் தங்களது உடல் சார்ந்த வாழ்க்கை தேவைகளை பெரிதும் வலியுறுத்துகின்றனர். பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்திலிருந்தே அடுத்தது ஆமாம். விவேக் பிரபு நீங்கள் வச்சுருக்கீங்களா? படிக்க முடியுமா உங்களால்? இங்கிலீஷ் படிங்க. கைவலி எப்படி பரவாயில்லையா உங்களுக்கு? எப்படி ஓட்டு இருந்தீங்க வண்டி? ஒன்றும் டேஞ்சர் இல்லையா? அது ஆட்டோ தான். இது ஆட்டோக்கு தானே? ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் இல்லைன்னா மாற்றணும் இல்லையா? ஓ சரி ஓகே. The Bhagavad Gita, especially from 2nd chapter on, stresses the importance of the soul. In the very beginning, the Lord says that this body is perishable, and the soul is not perishable. Antamanta imedeha nitya shoka saririneha. That is a confidential part of knowledge. Simply knowing that the spirit soul is different from this body, and that its nature is immutable, indestructible, and eternal. But that gives no positive information about the soul. Sometimes people are under the impression that the soul is different from the body, and that when the body is finished or one is liberated from the body, the soul remains in the void and it becomes impersonal. Actually, that is not the fact. How can the soul, which is so active within this body, be inactive after being liberated from the body? It is always active. If it is eternal, then it is eternally active. And its activities in the spiritual kingdom are the most confidential part of the spiritual knowledge. These activities of the spirit soul are therefore indicated here as constituting the king of all knowledge, the most confidential part of all knowledge. Thank you. Mataji, Haripiriya Mataji, படிக்கிறீங்களா? This knowledge is the purest form of all activities as explained in Vedic literature. In Padma Purana, man's sinful activities have been analyzed and are shown to be the results of sin after sin. Those who are engaged in fruitive activities are entangled in different stages and forms of sinful reactions. For instance, when the seed of a particular tree is sown, the tree does not appear immediately to grow. It takes some time. It is first a small sprouting plant, then it assumes the form of a tree, then it flowers and bears fruit. And when it is complete, the flowers and fruits are enjoyed by persons who have sown the seed of the tree. Similarly, a man performs a sinful act, and like a seed, it takes time to fructify. There are different stages. The sinful action may have already stopped within the individual, but the results or the fruit of that sinful action are still to be enjoyed. There are sins which are still in the form of a seed, and there are others which are already fructified and are giving us fruit, which are enjoying us distress and pain. Okay, Mataji. என்ன யாரு கொடுத்து போயிட்டு வரலையா மாதாஜி? சரி இது வச்சிருமா பிரபுக்கு நான் வச்சு பல்லாயிரம் இது வைடாக்கண்ணா. பிரபு நீங்கள் தான் இல்லை நீங்கள் இங்கே வரீங்களா? சரி வாங்க வாங்க அப்படி வாங்க. இது தான் ஓகே தான். அப்புறம் வரீங்க அப்போ இங்கே திருப்பி ஹாஸ்மி அப்படியே இருங்க அப்படியே அது கேட்டா யார் हरे कृष्णा. ओम नमो भगवते वासुदेवाय. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामिने इति नामने. ओम नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषाति देशधारिणे. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्ति सिद्धांत सरस्वती नामने.
जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे हरे। இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தில் பகவான் 9.1 வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட, நீ என்கிட்ட வந்து என்றைக்குமே பொறாமை கொள்ளாதவன் என்பதனால உனக்கு வந்து துன்பத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன்னு பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுன் கிட்ட சொல்கிறாரு. இந்த பகவத்கீதை 9.2 ஸ்லோகம் வந்து முழுக்க வந்து பக்தியை பற்றியதாகும். எப்படி ஒரு பக்தன் தூய பக்தனாக ஆக வேண்டும் என்பதும், எப்படி நாம் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்வது என்பதை பற்றியதும் ஆகும். இதில் வந்து குக்கியம் என்ன ரகசியம், குக்கியத்தம்மம் என்றால் மிக மிக ரகசியம். இதில் வந்து பகவத்கீதை உண்மை இவர்களை வந்து 7வது அத்தியாயத்திலேருந்து 12வது அத்தியாயம் வரை வந்து பக்தியை பற்றியதாகும். இந்த அறிவு வந்து கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களும் மிக ரகசியமானதும் தூய்மையானதும் தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடி அழைப்பு தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இது வந்து அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றுவதும் ஆகும். தூய பக்திக்கு வந்து மிகவும் முக்கியமானது ஸ்ரவணம் கீர்த்தனம். இந்த உலகத்தில் வந்து நிறைய பல்கலைக்கழகங்கள் துறைகள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக நமக்கு வந்து ஆத்ம விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனமோ பல்கலைக்கழகமோ இல்லை. இதனால் வந்துட்டு ஆத்ம ஞானம் இல்லாதவங்க வந்து மேலே தவறுகள் செய்கிறாங்க என்று பத்ம புராணத்தில் வந்து சொல்லப்படுகிறது. பத்ம புராணத்தில் சொல்லியபடி அப்பிராப்த பலம் பாபம் கூட்டம் பீஜம் பலோன்முகம் கிரீமனைவ பிரளியத்தை விஷ்ணு பக்தி ரதாத்மனாம். இதன் விளக்கம் என்னன்னாக்கா, பரமபுருஷ பகவான் வந்து பக்தி தொண்டில் ஈடுபட்டு உள்ளவர்கள் வந்து பழுத்தவை காத்திருப்பு விதைகள் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து படிப்படியாக வந்து அழிகிறது. ஆகவே பக்தி தொண்டின் தூய்மைப்படுத்தும் சக்தி வந்து மிகவும் வலிமை வாய்ந்தது. இது வந்து பவித்திரம் இல்லை உத்தமம், மிகவும் முக்கியமானது, மிகவும் தூய்மையானது என்று சொல்கிறாங்க. இதில் உத்தமம் என்றால் வந்து மிக உயர்ந்தது என்று பொருள். தமஸ் என்றால் இருள் அல்லது ஜட உலகத்தை குறிப்பது. இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்களா, நம்ம நாட்டில் வந்து ரொம்ப வெளியில் வந்து சாப்பிட்றது வந்து கௌரவமாக நினைக்கிறாங்க. ஆனால் அவ்வாறு செய்யப்படும் உணவை சரிவர செய்யப்படுறது கிடையாது. ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர செயல்களை வந்து நாம் தான் அனுபவிக்கிறோம். ஆகையால் நாம் செய்யும் செயல்கள் வந்து எப்போவுமே நல்ல செயலாக இருக்கணும். அப்போ தான் அது நமக்கும் நல்லது. இப்போ வந்து ஒரு மத்வ பெண்மணி என்ன பண்ணுறாங்க, தெரியாமல் நடந்து போகும்போது ஒரு பூனை படுத்துருக்கு, அது தெரியாமல் மெரிச்சிடுறாங்க, அந்த பூனை செத்து போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்க குருக்கிட்ட போய் வந்து இந்த மாதிரி நான் நடந்து வரும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு, பூனை ஒன்று மெரிச்சிட்டேன் நான், அது இறந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, வெள்ளி இல்லை தங்கத்தாலான பூனை உருவ செஞ்சு அதை எத்தனை போய் கடலில் கலந்துருங்க, அவங்க பாவ விலைகள் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது வந்து மிக மிக தவறானது. நாம் செய்கிற ஒரு தப்புக்கும் வந்து பாவ செயல்களுக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை இருக்குது. அதெல்லாம் நம்ம தப்பிக்கவே முடியாது. இப்போ ஒரு பக்தர் வந்து ரோட்டில் நடந்து போகிறாரு. அப்போ ஒரு பர்ஸை அவர் பார்க்குறாரு. அந்த பர்ஸை பார்த்தோம், அந்த பர்ஸில் இருக்கிற விலாசத்தை பார்த்துட்டு அவர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பர்ஸை நீங்கள் தவற விட்டீங்க, இதை வந்து உங்களோட பர்சன் சொல்லிவிட்டு அவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அதை வந்து அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு கருமிக்கிட்ட அந்த பர்ஸு மாட்டிச்சுனாக்கா அதில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ண தான் பார்ப்பானுக்காண்டி அதை எடுத்துன்னு போயிட்டு கொடுக்க மாட்டான். இப்போ வந்து இதில் உச்சிஷ்ட லேபான் அனுமோதித்தோத் விஜய் சக்ருத்ஸ்ம புஜே தத் அபாஸ்த கில்பிஷ ஏவம் பிரபுத்திய விஷுத்த சேதசஸ் தத் தர்ம ஏவாத்மா ருசி பிரஜாயத்தை. இது வந்து பகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாரத ரிஷி வந்து
ஒரு வேலைக்கார மகனாக இருந்த ஒரு காலத்தில் ஒரு வேலைக்கார மகனாக இருந்தார். சிறுவனாக இருந்த நாரதர் வந்து பக்தர்களுக்கு வந்து சேவை செய்து கொண்டும் பக்தர்கள் உண்ட மீதி உணவை சாப்பிட்டும் அவர்கள் பகவானை பற்றிய பாடல்களையும் கீர்த்தனைகளையும் கேட்டு வந்ததுனால அவர் பிற்காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பக்தனாக உருவெடுத்தார். பகவான் இடத்துல வந்து ஏழை பணக்காரன்ற பாகுபாடு கிடையாது. பகவான் இடத்துல வந்து எல்லோருமே ஒன்று தான். ஒரு ஏழை பக்தன் வந்து பகவானுக்கு பூவோ இலையோ இல்லை நீரோ எதை வந்து ஆஃபர் பண்ணாலும் அதை வந்து அவர் அன்போடு ஏற்றுக்கிறாரு. இந்த மாயாவாதிகள் என்ன பண்ணுறாங்க, சில சமயம் பக்தி தொண்டினை ஏற்கிறாங்க. ஆனால் முக்தி பெறும் வரை பக்தி தொண்டினை தொடரலாம், முக்தி அடைந்தவுடன் நாமும் கடவுளோடு ஒன்றாகி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கருத்து வந்து முற்றிலும் தவறானது. இப்போ வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்னபடி ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகத்தை, ஒரு இதயம் வந்து எல்லா அபத்தங்களிலிருந்து எப்போ தூய்மை அடைகிறதோ அப்போது அவங்க வந்து கடவுள் என்றால் என்ன என்பதை புரிஞ்சுக்கிறாங்க. பிரபுபாதா வந்து அமெரிக்காவில் ஒரு இதில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, பக்தர்கள் ஜஸ்ட் கம் அண்ட் சிட் அண்ட் ஹியர்னு சொல்கிறார். இதை செஞ்சால் போதும், பக்தியில் நீங்கள் மேலும் மேலும் முன்னுக்கு வர முடியும். என்ன பகவானுக்கு படைக்கப்பட்ட அறுசுவை உணவை சாப்பிடலாம். ஒரு காலத்தில் துளசி இலையை சுவைத்ததால் சனத்குமார் போன்ற மாமனிவர்கள் மிகச்சிறந்த பக்தர்களானார்கள். பகவானுக்கு படைக்கப்படும் உணவில் அதில் உள்ள அன்பை மட்டுமே பகவான் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே கிருஷ்ண உணர்வு எனப்படும் பக்தி தொண்டு வந்து கல்விக்கும் ரகசியமான அறிவுக்கும் அரசனாக விளங்குகிறது. இது வந்து தர்மத்தின் தூய்மையான ரூபம், கஷ்டமின்றி மகிழ்ச்சியோடு இதை நிறைவேறப்படக்கூடியது. பிரபுபாதா அவர்கள் வந்து இந்தியாவில் ஒரு வாட்டி இந்த 9.2 ஸ்லோகா பற்றி சொல்லியிருக்காரு. மார்ச் 7, 1972 கல்கத்தாவில் வந்து பேசும்போது, கீர்த்தனம், நடனம் மற்றும் பிரசாதம் சாப்பிடுங்கள், அவ்வளவுதான். மண்டியிட்டு வந்து தலையை குனிஞ்சு மூக்கை அமுக்கி இதை செய் அதை செய் இதெல்லாம் இல்லை. தயவு செஞ்சு இங்கே வாங்க, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பாடி நடனம் ஆடுங்க, சோர்வாக இருந்தால் பிரசாதம் எடுத்துக்கொள்ளுங்கன்னு கல்கட்டாவில் பேசியப்போ சொல்லியிருக்காரு. இன்னொரு இன்சிடெண்ட் வந்து இதே 9.2 வந்து மெல்போர்னில் ஆஸ்திரேலியாவில் வந்து ஏப்ரல் 20, 1976 வந்து பேசும்போது சொல்லியிருக்காரு, கடவுளின் துணுக்குகளாய் நாம் இந்த ஜட உலகில் தள்ளப்படுகிறோம், நாம் பௌதிக ரீதியாக மாசுபடுத்தப்படுகிறோம். இந்த அறிவு ராஜா வித்யா மிகவும் ரகசியமானது. இதை கற்றுக்கொள்ள முடிந்தால் நம்ம வந்து முற்றிலும் தூய்மையாக ஆகிவிடுவோம் என்று பிரபுபாதா அவர்கள் 2 இடத்துல பேசும்போது சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எல்லோரும் என்ன பண்ணோன்னா, பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, பிரபுபாதா, நமது ஆச்சாரியர்களுக்குரிய அறிவுரைகளை வந்து தொடர்ந்து கடைபிடித்து மேலே மேலே நம்ம பக்திக்கு முன்னுக்கு வரணும் என்று பகவான் கிருஷ்ணரை முழு தூய மனதோடு நான் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு பேசுக வாய்ப்பளித்த குருஜிக்கும் மாதாஜிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறுகள் ஏதாவது இருந்தால் மன்னிக்கவும். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஸோ ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தம் பிரத்யக்ஷாவம் தர்மியம் சுசுக்கம் கருதுமம்பேயம். அதனால் இந்த பக்தி வந்து சுசுக்கமாக பண்ணுற வேண்டிய பக்தி. நம்மளே போட்டு நம்ம வர்த்திக்க வேணாம். ஆக்சுவலாக ஏற்கனவே நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. 4 ஒழுக்க விதிமுறைகள், 14 மாலைகள் சாண்டிங், இவ்வளோ தான் நமக்கு ஆஸ்டரிட்டி. நம்மளே தனியாக கண்டுபிடிக்க வேணாம் ஆஸ்டரிட்டியை. ஓகே, ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வெயிலில் போய் நிற்கிறது, வெறுங்கால் நடந்து போவேன், இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி ஆஸ்டரிட்டி இருக்குது. ஓகே, நம்ம ஜாலியாக என்ன பண்ணலாம், இதை பயிற்சி பண்ணிட்டு போயிடலாம். ஜாலி இன் த சென்ஸ் 24 ஹவர்ஸ் ஸ்டாண்ட் பண்ண சொல்கிறார் பிரபாத். ஓகே, அது சொல்கிறார். ஆனால் மற்றதுலாம் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ஏன்னா கலியுகத்தில் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. அதில் முன்னப்பண்ண இருக்கலாம், அது ஓகே. ஆனால் சாண்டிங்கில் இந்த மாதிரி பக்தி சேவையில் நம்ம நிறையா பண்ணிடணும். ஓகே, அதனால் இது ராஜவித்யா, அது வந்து கிங் ஆஃப் எஜுகேஷன். ராஜகுஹ்யம் ரொம்ப ரொம்ப ரகசியமானது. அதான் ஓப்பன் சீக்ரெட்னு சொல்லுவாங்க இல்லையா, பகவத்கீதை வந்து எல்லாம் ஓப்பனாக இருக்கும், பட் ஆனால் புரியாது நமக்கு. ஓகே, ஏன்னா இது யாருக்கு தான் புரியும், ராஜ ரிஷிக்கு தான் புரியும்.
அதனால் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு தான் ஒருத்தர் பகவத்கீதை ப்ரீச் பண்ண முடியும். டைரெக்டாக ப்ரீச் பண்ணால் புரியாது. அவர் அந்த தரத்திலே இருக்க மாட்டார். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு தான் அவங்களுக்கு ஃபிலாசபி சொன்னால் புரியும். எல்லாருக்கும் ஃபிலாசபி புரியாது. ஓகே, எல்லாருக்கும் என்ன புரியாது? நம்ம பேசுகிற ஃபிலாசபி புரியாது. அவங்க எப்போ தான் புரியும்? அவங்க புரியக்கூடிய தலம் எதுனா ஹரே கிருஷ்ண மந்திரம், சாண்டிங், டான்ஸிங், பிரசாதம், இதெல்லாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு தான் ஃபிலாசபி புரியும். அதுவே புரியாது ஆக்சுவலாக. நிறைய பேர் நம்ம ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் புரியாது ஆக்சுவலாக. நான் என்ன பண்ண முடியும்? அது அவங்க ஸ்டேஜ் அவ்வளோதான். அதனால் அவங்க என்ன கொஞ்சம் பிரசாதம் கொடுக்கணும், நம்ம சாண்டிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும், இந்த மியூசிக் கேளுப்பான்னு சொல்லணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்ஞான சுத்தி ஆட் ஆகி தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அதுக்கப்புறம் தான் ஃபிலாசபி. எல்லாம் முட்டாளுக்கு என்னன்னு மூக்க சொஞ்சா கோவம் வரும். நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா முட்டாளுக்கு புரியாது. வில் கெட் ஆங்கிரி ஒன்லி. அந்த மாதிரி தட் யூ கேனாட் டெல் எவ்ரி ஒன் இதெல்லாம் நல்லதுப்பா அப்படின்னு சொல்லி ஃபிலாசபர் பேசுனா they will not understand. rather they will get angry. அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும். என்ன என்னமோ சொல்லி நம்ம திட்டுறான் அப்படின்னு நினச்சிப்போம். ஓகே, they will not understand. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஹரே கிருஷ்ண மந்திரம் பேசிக் சொல்லி கொடுத்துட்டு அதுதான் எண்டு கூட, ஆரம்பம் தான் முடிவு தான் ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ண நம்ம வந்து அதோட நம்ம வந்து அவரை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீச் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா முடிச்சுக்கலாம்.